வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்த தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு சமாதான பிரபு என்னப்படும். என்னப்படும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வந்ததை ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். அவர் இந்த உலகத்தில் பிறந்து வருவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனால் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாய் அவருக்கு ஒரு 6 நாமங்கள் கொடுக்கப்பட்டது. நாமம் என்றால் பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அந்த 6 நாமங்களுக்கும் உரித்தான ஒரே தெய்வம் பேசலாம். இந்த நாமங்கள் வேற யாருக்கும் சூட்டப்பட முடியாது, யாருக்கும் இது சூட்டப்பட ஆகவும் ஆகாது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இது ஆகும். காரணம், அவருக்கு தான் அந்த தகுதி எல்லாமே இருக்கிறது. நம்ம எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நம்ம தியானிக்க, எல்லா நாமத்தை பற்றி நம்ம தியானிக்க போறதில்லை. ஒரே ஒரு நாமத்தை தான் தியானிக்க போகிறோம். அது முதலாவது சொல்லப்பட்ட நாமமாகிய அவருடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. என்னங்க? ஆமா, அவர் அதிசயமானவர். இயேசு எப்படி அதிசயமானவர்? இயேசு கிறிஸ்து எப்படி அதிசயமானவர்? இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்காக அல்ல, அல்லாவிட்டால் ஒரு கேக் வெட்டுவதற்காக அல்ல, அல்லாவிட்டால் புதிய வஸ்திரங்களை கிறிஸ்தவர்கள் அணிந்து கொள்வதற்காகவும் அல்ல. அந்த உன்னதமான நோக்கத்தை இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் மறந்திருக்கிறது. அல்லாவிட்டால் அதை அறிந்தவர்கள் அதை கற்றுக் கொடுக்க மறந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் இன்றைக்கு அதை தெளிவாய் அறிந்து கொள்ள போகிறோம். அவர் அதிசயமானவர். அதிசயம் அப்படின்னா என்னது? சொல்லுங்க. அதிசயம் என்னது? அதிசயம் அது ஆங்கிலத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வண்டர்ஃபுல் நேம். அதிசயமான பெயர். இயேசு அதிசயமானவர். அப்ப அதிசயம் என்னது? அதாவது எப்படி நடந்துச்சுனே தெரியாது. எப்படி அதுக்கு பேர் என்னது? அவன் அதிசயமா இருக்குதே, அதிசயமாய் தோன்றி இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இயேசுடைய பிறப்புமே. இயேசுடைய பிறப்பை பற்றி நாம பார்க்கும்போது அது ஒரு அதிசயம். அது ஒரு அதிசயம். காரணம், இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தை ஜெனித்தாலும் அது எப்படி ஒரு குழந்தை பிறக்குது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை என்ன செய்யும்? ஒரு பூமியில ஒரு சிசு, ஒரு குழந்தை பிறந்து வர முடியும். அவர் இயேசுவின் பிறப்பு அப்படி இல்லைல்ல. அவர் ஸ்திரீயின் வித்தாக மட்டும் இருக்கிறார். எப்படி ஒரு ஸ்திரீ தானாக கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அது சான்ஸே இல்லை. மருத்துவத்தின்படி, விஞ்ஞானத்தின்படி அதுக்கு வாய்ப்பே 100% வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் அவர் பெயர் அதிசயமானவர். ஆனால் இயேசு ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து, ஸ்திரீயினுடைய கருவில் இருந்து மட்டும், ஸ்திரீயினுடைய வித்தில் இருந்து மட்டும் அவர் பிறந்தார் என்று நாம் இங்கே தெள்ளத் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நமக்கு இது மூலமா நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை மனுக்குலத்துக்கு செய்வதற்காக அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு வந்தார்.
இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இயற்கைக்கு உள்ளாக, மருத்துவத்திற்கு உள்ளாக, விஞ்ஞானத்திற்கு உட்பட்டுதான் எல்லாமே நடைபெறுகிறது. எதுவுமே அந்த இயற்கைக்கு அப்பால் நடைபெறுவதே இல்லை, நடைபெறவும் முடியாது. ஆனால் இயேசுவுடைய பிறப்பு மட்டும்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டு முடியாது, சாத்தியம் இல்லை என்ற சூழ்நிலையில் இயேசுவுடைய பிறப்பு மட்டும்தான் இந்த உலகத்திலே நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால அவருடைய பெயர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்திலே அதிசயமாய் பிறந்து வந்தேன். ஆனபடினால் என்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு, என்னை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கும் நான் அதிசயமான காரியத்தை நான் செய்ய என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லாமல் நமக்கு சொல்வதுதான் அவருடைய பிறப்பாக இருக்கிறது. நாம் இயேசுவுடைய பிறப்பை நம்புவது உண்மையானால் பண்டிகை கொண்டாடுவது வேற, அது எல்லாருமே கொண்டாடுகிறார்கள். தேவனை அறிந்தவன், அறியாதவன், குடிகாரன், பாவி, துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன் எல்லாருமே பண்டிகை கொண்டாடுறாங்க. கிறிஸ்து பிறந்தார், கறியும் சோறு சாப்பிடுவோம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஆனால் அது அல்ல இயேசு கிறிஸ்து பிறந்ததுடைய நோக்கம். அந்த அதிசயமான தெய்வம் என் வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு என்று நாம் நம்பும் போது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நமக்கு அதிசயமான காரியங்களை தேவன் செய்வதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் அதை பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில நாம் அதை அனுபவித்து இருக்கிறோம். அப்பாற்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு, மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு, விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டு பல எல்லா காரியத்தையும் செய்வ இயேசுவால் முடியும். அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? உண்டா? ஏசு பவுல் செய்ய முடியாது எது இருக்குதா? இல்லவே இல்லை. இருக்குதா? இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கற்பலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார், கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிற தெய்வம். பாருங்க, கண்மலை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறவர். கர்த்தருக்கு மகிமை மகத்துவம் உண்டாவதாக. நாம் முதலாவது நாம் தேவனுடைய அற்புதமான செயல்களை வேதாகமம் முழுவதுமாக நிரம்பி கிடக்கிறது. வேதாகமம் முழுவதும் தேவனுடைய அதிசயங்கள் நிரம்பி கிடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து எப்படி நடந்திருக்கும் என்பதை நான் சொல்லி நான் உங்களுக்கு கடந்து போக வாஞ்சிக்கிறேன். முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் கடைசி வசனம். மத்தேயு 17 கடைசி வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு. முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமா, அதிசயமா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பாலஸ்தீன தேசத்திலே குடியிருக்கிறார். ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் எல்லாருமே அந்த நாட்டுக்கு வரி என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும், வரி கொடுக்க வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய சட்டங்கள். இப்ப ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். சொந்த நாட்டில அடிமைகளாக யூதர்கள் இருக்கிறார்கள். யூதர்களின் நாட்டை ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வரி வசூலிக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரிப்பணம் கட்டுவதற்கு ஆண்டவரிடத்திலே பணம் இல்லை, ஆண்டவரிடத்துல பணம் இல்லை, வரி கட்டணும். இப்ப பேதுரு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுரு, இந்த ரோம அரசாங்கம் யாரிடத்தில் வரி வாங்குகிறது? சொந்த ஜனங்களிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்திலே வரி வாங்குகிறார்கள் என்று சொல்லி. அப்ப பேதுரு சொல்றோம், அந்நியரிடத்திலே வரி வாங்குகிறார்கள் என்று சொல்லி. அப்படியானால் நாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடையூறாயிராதபடி இடரலாயிராதபடிக்கு நாம் வரி கட்டுவோம். ஆகையால் நீ போய் கடலிலே தூண்டில் போடு. அந்த தூண்டிலே முதலாவது அகப்படுகிற ஒரு மீனை எடுத்து அதன் வாயை நீ திறந்து பாரு. அந்த மீனினுடைய வாயிலே ஒரு வெள்ளி பணத்தை நீ காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் கொடு என்று சொல்லி. பொருளாதார கஷ்டத்திலே காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. பண்டிகை வந்தாலே செலவு அதிகம்தான். ஐயோ என்ன செய்யலாம், பைசா இல்லையே, மாத கடைசி ஆகிவிட்டதே, கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி கொண்டாடலாம் நிறைய பேர் கலங்கி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். புதிய வஸ்திரம் எப்படி எடுப்பது, பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல சாப்பாடு ஆக்கி கொடுப்பது என்றெல்லாம் பலருக்கும் பலவிதமான கவலைகள் நிச்சயமாய் இருக்கத்தான் செய்யும். நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயமானவர்கள். உங்க வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக குறைபட்டு இருக்கிறீர்களோ, பணம் இல்லையோ செலவழிப்பதற்கு, பண்டிகை சந்தோஷமாய் கொண்டாடுவதற்கு, பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் யாராவது மீன் வாயில பணம் இருக்குன்னு எடுத்துட்டாங்களா? இல்ல. ஆண்டவர் சொல்லாரு, நீ போ கடல்ல தூண்டி போடு, முதலாவது ஒரு மீன் அகப்படும். அந்த மீனுடைய வாயை நீ திறந்து பாரு. அது என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். அதை எனக்காகவும் உனக்காகவும் நீ கொடு. எனக்கு மட்டும் இல்ல பேதுரு, என்னை பின்பற்றுகிற உனக்கும் கஷ்டம் இருக்கிறது, உனக்காகவும் நான் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்கு தேவனுக்கு வல்லமை உண்டு. அதிசயமாக எப்படி இந்த பொருளாதாரம் எனக்கு சந்திக்கப்பட்டுச்சு, எப்படி இந்த பண உதவி எனக்கு வந்தது என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவருடைய பொருளாதார ரீதியிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர இயேசுவால் கூடும், தேவனால் கூடும். அருமையானவர்களே, ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம செய்கிற அந்த வேலையை, நாம செய்கிற அந்த தொழிலை நாம செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, வீட்டிலே உட்கார்ந்து தான் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி. நிச்சயமாய் சோம்பேறிகளுக்கு தேவன் உதவி செய்வதே கிடையாது. வேலை வெட்டி இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வதே கிடையாது. இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர், பேதுருவே நீ வீட்டிலே இரு, நான் மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி மந்திரத்துல பணத்தை வர வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. நீ என்ன செய்? கடலுக்கு போ. ரெண்டாவது செய், தூண்டில் போடு. தூண்டில் தொழில் தானே, தூண்டில போடு, அதுல ஒரு மீன் வரும். ஆமா, நாம செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்யாதபடி தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நாம கட்டாயம் நம்ம செய்ய வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் கூறும்போது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவர் என்ன செய்யக்கூடாதான்? ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவர் என்ன சொன்னாதான்? அவர் சாப்பிடவும் கூடாது. அப்போ பொருளாதார ரீதியில கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு தந்திருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரி, நாம என்ன செய்யணும்? நாம கட்டாயம் நம்ம செய்ய வேண்டும். நீ கடலுக்கு போ பேதுரு, தூண்டில் போடு பேதுரு, அதுல மீன் விழும் பேதுரு,
அந்த மீனை தூக்கு, எடுத்து அந்த வாயை நீ திறந்து எல்லாமே வேலைதான். ஆமாங்க, இன்னைக்கு பொருளாதார ரீதியிலே கஷ்டப்படுற உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உடைய தேவைகளை சந்திப்பதற்கு என் தேவனுக்கு வல்லமை உண்டு. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈசாக்கை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சாரு? அந்த தேசத்தில், பெலிஸ்தியருடைய தேசத்தில் அவன் குடியிருக்கிறான். அந்த தேசத்துல பயங்கரமான பஞ்சம், மழை இல்லை. ஆனாலும் ஈசாக்கு அந்த தேசத்திலே உழுது விதைக்கிறான் என்று சொல்லி நாம் அங்க பார்க்கிறோம். ஐயோ பஞ்சம் வந்துருச்சு, மழை பெய்யலையே, நான் நிலத்தை உழுது என்ன பிரயோஜனம்னா அவன் சும்மா சோம்பேறித்தனமா இருக்கல. மழை வர வைப்பது தேவனுடைய வேலை, விளைய செய்வது தேவனுடைய வேலை. ஏன் வேலை என்ன? தரிசு நிலத்தை உழுது விதைக்க வேண்டும். ஆனபடினால் ஈசாக்கை அந்த பஞ்ச காலத்திலும் அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே அவன் போய் உழுகிறான், உழுது விதைக்கிறான். வேதம் சொல்கிறது கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வேலை செய்யும் போது தேவன் அந்த வேலையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாருங்க. நம்ம வேலை செய்ய வேண்டும், நாம விதைக்க வேண்டும், நிலத்தை உழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தர் அந்த ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினால் எத்தனை மடங்கு விளைந்ததான்? எத்தனை மடங்கு விளைஞ்சி? 100 மடங்கு விளைந்தது. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு விளையும்? 100 மடங்கு. அதுதான் அந்த பெர்சன்டேஜ், 100% ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, 100%. அதாவது ஃபுல்ஃபில், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மைகளை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நிறைவாய், பூர்த்தியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இளைய குமாரனை பற்றி நம்ம வேதத்திலே பார்க்கும்போது அவன் தகப்பனை வீட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனை விட்டு விலகி தூரமாக போயிட்டான். அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். தகப்பனை விட்டு விலகி தூர தேசத்துக்கு போன பிற்பாடுதான் அவனுக்குள்ள ஒரு சிந்தை வருகிறது. என் தகப்பன் வீட்டில் எப்படி இருக்குது சாப்பாடு? பூரணமா இருக்குது, பூரணமான சாப்பாடு இருக்குது. நானோ பசியினால் என்ன செய்றேன்? வாடுகிறேன் என்று சொல்லி. அப்பா வீட்டில் எப்போதுமே என்ன இருக்கும்? திருப்தியான பூரணமான ஆசீர்வாதம் இருக்கும். அருமையானவர்களே, ஏசப்பாட்ட யாரெல்லாம் வர்றீங்களோ இந்த பண்டிகை நாளில், கிறிஸ்துமஸ் நாளில் ஏசப்பாட்ட வராத ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு பிரயோஜனமே இல்லை. பண்டிகைக்கு மட்டும் ஆலயத்துக்கு போவது, பண்டிகைக்கு மட்டும் ஏசப்பாட்ட வர்றது, அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்போது நீ ஏசப்பா வீட்டில் நீ வரக்கூடிய மகளாய் இருப்பீர் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில பூரணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்க அவர் அதிசயமானவராய் இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எப்படியோ அவரை தேடுங்க. நீங்க ஆண்டு கொடுத்த வேலையை நீங்க செய்யுங்க. அவரை தேடிக்கொண்டே இருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை செய்யாதான், குறைவுபடாது. இயேசுவை தேடுங்க, இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கு. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று இயேசுவை இரவும் பகலும் தேடுங்க. அவரை தேடும் போது நீங்கள் கண்டடைவீர்கள், நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கண்டடைவீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிறந்த தெய்வம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்கு உடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நீ குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு முறை திருப்பூர்ல ஒரு 3 ஊழியக்காரர்கள் மிகவும் கஷ்டமான சூழலை ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சின்ன அறையில உட்கார்ந்து ஊழியம் செய்யறாங்க.
ஒரு வருமானமுமே இல்லை. ஒரு நாள் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. ஜெப நேரம் முடியும் போது பயங்கரமான பசி அவங்களுக்கு. சாப்பாடு வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த ரூம்ல கடையில வாங்குறதுக்கு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திடீரென்று அவங்க ஜெபம் முடிச்சு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க. 3 நாள் உபவாசம் பண்ணியாச்சு, சாப்பிடாம தண்ணி குடி. 3ஆம் நாள் முடிஞ்சது, தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு தாரன்னு சொல்லி திடீரென்று சொல்லி ஒரு குரங்கு அவர்கள் இருந்த வீட்டு பக்கமாய் ஓடி வந்ததாம். பக்கத்துல வந்து பார்த்தா அந்த குரங்கு கையில ஒரு பார்சல் இருக்குது. அந்த பார்சலை இவங்க இருந்த அந்த வீட்டின் வாசல்ல போட்டுட்டு அந்த குரங்கு ஓடி போயிடுச்சு. என்னடா குரங்கு என்னமோ போட்டு போத உடைச்சு பார்த்தா 1 கிலோ கேக் இருக்கு. அல்லேலூயா. 1 கிலோ கேக், ப்ளம் கேக் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தேவன் அதிசயமானவர். நம்முடைய ஊழியக்காரங்க பட்டினியா இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு குரங்கை அனுப்பி அந்த குரங்கின் கையிலே ஒரு கேக்கு கிடைக்கும்படியாய் செய்து அந்த கேக்கு கிடைச்ச குரங்கு விடுமா? அதுவும் சாப்பிடல, அதையும் சாப்பிட விடல. ஊழியக்காரன் இடத்துல கொண்டு போடுன்னு சொல்லி கத்த நடத்திருக்கிறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தம்பி ஒருத்தங்க இருக்கான். அவன் அவர்களை தேடி ஜெபம் பண்றதுக்காக வேண்டி போயிருக்கிறான். அவங்க நிலைமையை பார்த்து அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் திருப்தியாக வாங்கி கொடுத்து கையில் 500 ரூபாய் கொடுத்துட்டு போனானா. அது ஊழியக்காரர்கள் சொன்ன சாட்சி தான். தேவன் அதிசயமானவர். பொருளாதார ரீதியிலே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஆண்டுடைய தேவைகளை மட்டுமல்ல, ஊழியக்காரருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இயேசுவை தேடுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புத அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அதிசயமானவர். The wonderful God. அவர் அதிசயமானவர். இந்த வருடத்துல உங்க பொருளாதாரம் அதிசய விதமாய் மாற்றப்படும். அதிசயமாய் உங்க பொருளாதாரத்தை ஆண்டவர் சந்திப்பார். இதுவரைக்கும் வராத பண வரவுகள் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் கிடைக்காத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க வல்லவர். காரணம், அவருடைய பிறந்ததே ஒரு அதிசயமாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்து வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது 3 நாளாக அவர்கள் ஒன்றும் சாப்பிடாதபடிக்கு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். பிரசங்கம் முடிந்தது, மலை பிரசங்கம் முடிந்தது. அப்பொழுது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது சாப்பாடு இல்லை. வாசியும் மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35-36. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 35-36. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களோ அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். ஆமா, இப்ப சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, இந்த 3 நாளா என்ன சாப்பிடாம இருக்கிறாங்க இவங்க. ஆகினால்
இவர்களை பசியாக அனுப்ப நான் விரும்பல, இவர்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்க என்று சொன்ன போது அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஆகாரம் இல்லை, அந்த அப்பம் வாங்குறதுக்கான பணமும் என்கிட்ட இல்லை, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இத்தனை பேருக்கும் அது போதாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து வாருங்கள் என்று சொன்னபோது அவங்க சொல்றாங்க, அவர்கள் பார்த்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். நம்மிடத்தில் இருப்பதை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. 5 அப்பம் எத்தனை பேருக்கு காணும்? எத்தனை பேர் சாப்பிட்டா 5 அப்பம்? ஒரு ஆள். நல்லா சாப்பிட்டா ஒரு ஆள் கூட செய்யாதே காணாது. அப்போ இந்த 5 அப்பங்களை கொண்டு ஆண்டவர் அதை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறமாக இந்த ஜனங்கள் எல்லாம் தலையில உட்கார வைத்து அவர்களுக்கு கொடுக்கும்படி கூறுகிறார். எத்தனை பேர் சாப்பிட்டாங்களா? 5000 புருஷன் மட்டும். அப்படியானால் ஸ்திரீகள், பிள்ளைகள், கூட வந்தவங்க ஏறக்குறைய சரித்திரம் ஆசிரியர் சொல்றாங்க 25000 பேர். எத்தனை பேர்? அப்பா, இது அதிசயமா இல்லையா? எத்தனை அப்பத்தை வைத்து நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் போது அவர் அதை ஆசீர்வதித்து நமக்கும் மட்டுமல்ல பிறருக்கும் அதை ஆசீர்வாதமாக அவர் மாற்றி கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். சாப்பிட்டு முடிக்க எத்தனை கூட நிறைய எடுத்தாங்களா? 12 கூட நிறைய மீதம் எடுக்க செய்கிற தெய்வம். காரியம் புரிஞ்சுக்கணும், தேவன் நமக்கு ஒரு நன்மையை தருகிறார் என்றால் அந்த நன்மையை நம்ம வீணடிக்க கூடாது. ஒரு அப்பம் கூட வீணாகாதபடி எல்லாவற்றையும் சேமித்து வைங்கள் என்று சொன்னார். நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை, பொருளாதாரங்களை ஒரு பைசா கூட வீணாக கூடாது, வீணடிக்க கூடாது. இன்னைக்கு சாப்பாட்டுல வீணடிக்கிறோம், துணிமணி எடுத்து வீணடிக்கிறோம், தேவையில்லாத காரியத்தை வாங்கி வீணடிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துத்தான் இருக்கிறார். அது மற்றவங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு போக, நம்முடைய தேவைகள் போக, நம்முடைய குடும்பத்துக்கு போக, நம்முடைய பிள்ளைகளுக்கு போக, அது மற்றவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், ஏழைகளுக்கும், தரித்திரர்களுக்கும், சுவிசேஷம் கேள்விப்பட்டிராதவர்களுக்கும் நம்முடைய பொருளாதாரம் போய் சேர்ந்து அவர்களும் இயேசுவின் அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக நமக்கு தேவன் தரக்கூடிய எந்த நன்மைகளையும் நாம் வீணடிக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் கையில இந்த மாசம் 50 ரூபாய் தான் இருக்கு, அது 500 ரூபாய் தானே இருக்கு, அதனால என்ன ஒரு 5000 ரூபாய் தானே இருக்கு, இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதை ஆண்டவரிடத்திலே கொடுத்து, ஆண்டவரே நீங்க இந்த மாதத்துல எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பான்னு சொல்லும் போது அவர் அதிசயமாக நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக அதை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பெருக பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். அதிசயமாய் பெருகிட்டு 5 அப்பம் 25000 பேர் போஷிக்கிற அளவுக்கு பெருகிட்டு. எத்தனை பெருகணும்? குறைந்தபட்சம் ஒரு மனுஷன் ஒரு 2 அப்பம் சாப்பிட்டா கூட 50000 அப்பம் ஆயிடுச்சு. எத்தனை ஆயிடுச்சு? 50000, ஏறக்குறைய 50000 அப்பம். அல்லேலூயா. ஆண்டோடைய கணக்கின்படி 10,000, 5000 பேர் 10,000 அப்பம். ஆனால் நம்முடைய கணக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து நம்முடைய கணக்கின்படி ஒரு 50,000 அப்பமாய் மாறி இருக்கு. தேவனுக்கு இது லேசான காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வருமானங்களையும் அவர் பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். ஜெபிக்கணும், ஆண்டவரே பெருக பண்ணும், எங்களை வர்த்திக்க பண்ணும். கடந்த
2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி. எங்களை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே, இந்த வருமானத்தை நீங்க வர்த்திக்க பண்ண ஆண்டவரே, என்னுடைய ஆகாரத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, எங்களுக்கு ஞானத்தை வர்த்திக்க பண்ணுங்க என்று ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும்போது அவர் அதிசய விதமாக நம்முடைய பொருளாதார குறைவுகளை வர்த்திக்க பண்ணுகிறார். நம்முடைய ஆகார காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வர்த்திக்க பண்ணுகிறவராக அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் நமக்கு அதிசயவனமாய் அவர் கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறாராம். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவரை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். பிரவேசிக்கிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தார். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் அங்கே நடக்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவன், ஹல்லேலூயா, சப்பானியா பிறந்தவன் என்ன செய்வான்? எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனுக்கு என்ன கொடுக்கப்படுது? பிச்சை எடுக்கிற, ஆமா, பிச்சை எடுக்கிற வேலை. தேவாலயத்தை கொண்டு வச்சுவாங்க, வருகிற ஜனங்கள் ஏதாவது கொடுப்பாங்க, அதை வைத்து அவனும் அவனுடைய குடும்பமும் பிழைப்பு ஓட்டி கொண்டிருந்தார்கள். இங்கதான் நம்ம பார்க்கிறோம், தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த மனிதனை குணமாக்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சப்பானிகளை மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே வந்த சகல வியாதிக்காரர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் கூட ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்கினார், குணமாக்கினார் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாயுடைய வயிற்றில் இருந்து நடக்க முடியாத அந்த நபரை ஆண்டவர் குணமாக்கினதை போல, ஒருவேளை நீங்கள் பல வருஷ வியாதியோடு இருக்கலாம், கால் வலியோடு இருக்கலாம், கால் நீட்ட முடியாமல் இருக்கலாம், மூட்டுக்கள் நீட்ட முடியாமல் இருக்கலாம், கால்கள் நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்பது தேவாலய வாசலிலே குணமான அந்த நபரை பேதுரு யோவான் மூலம் குணமாக்கின ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் உங்களை குணமாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து தேவனுக்கு நீங்கள் மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர். இதெல்லாம் அதிசயமானவர் பார்த்தோம். நம்முடைய பொருளாதார தேவைகளை
சந்திப்பதில் அதிசயமானவர். அதிசயமானவர். நம்முடைய ஆகார தேவைகளை சந்திப்பதில் அதிசயமானவர். அதிசயமானவர். நம்முடைய வியாதிகளை குணமாக்குவதில் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். எத்தனையோ கைவிடப்பட்ட, மருத்துவத்தால் கைவிடப்பட்ட எத்தனை வியாதியஸ்தர்களை நம்முடைய காலத்திலே பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். சிட்டிவாடில் ஒரு தம்பி 5 வயசு வரைக்கும் நடக்கல. அவங்க பக்கா இந்து குடும்பம். நான் அந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு சென்ற போது அந்த பையனுடைய அத்தை பாஸ்டர் எங்க வீட்டில் வந்து நீங்க ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி சாயங்காலம் போய் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு சின்ன 5 வயசு பையன் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் சொன்னாங்க, அன்றைக்கு ராத்திரி அவன் எழுந்து நடந்து விட்டான் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு அவங்க அப்பா ரொம்ப நன்றியோடு இருப்பார். ஸ்தோத்திரம். அவங்க இன்னும் மனம் திரும்பல, ஆனால் அந்த நன்றியை அவர்கள் மறப்பது இல்லை. இன்னும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அவர் அதிசயமானவர். இந்த காலை நேரத்திலுமாய் நம்முடைய வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் நமக்கு நன்மைகளை அதிசயங்களை செய்வதற்காக அவர் அதிசயமாய் இந்த உலகத்தில் பிறந்து வந்த தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அந்த அதிசயமான தேவனிடத்தில் நாம் வருவோம். அந்த அதிசயமான தேவனிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை நாம் சொல்லுவோம். அவர் அதிசயமா மனுஷனால் செய்ய முடியாத, மருத்துவத்தால் செய்ய முடியாத, இயற்கையால் செய்ய முடியாத அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை கூட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து உங்களுடைய ஆண்டவர் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நன்றி நன்றி. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் அதிசயமான காரியத்தை செய்யும்படி நீர் பிறந்ததே ஒரு அதிசயமாய் பிறந்தேன் ஆண்டவரே. ஸ்திரீயின் வித்தாக பிறந்து இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து ஊழியம் செய்தீர், அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. பொருளாதார ரீதியிலே குறைப்பட்டிருக்கிற இந்த பண்டிகை நாட்களில் என்ன செய்யலாம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயம் உண்டாகட்டும். பொருளாதாரத்துக்கான வழிகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும். கடன் பாரத்திலே சிக்கிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதிசயமான வழிகளை ஆண்டவர் திறந்து அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. ஏழ்மையிலே, தரித்திரத்திலே, ஒருவேளை ஆகாரம் இல்லாதபடிக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி எதை புசிக்கலாம், எதை குடிக்கலாம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பிதாவே, அற்புதமாய் அந்த இருக்கிற அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்த தேவனாய்க்கிறார். அவங்க கையில் இருக்கிற சின்ன அந்த ஆகாரத்தை, அந்த குறைந்த அந்த பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக நாட்கள் அநேகரை போஷிக்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வியாதியோடும் கஷ்டத்தோடும் தீர்க்க முடியாத கொள்ளை நோய்களோடு கூட, பாரம்பரியமான வியாதிகளோடு கூட பல வருஷங்களாய் பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அற்புதம் நடக்கட்டும். வியாதிகள் மறையட்டும். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தேவரே வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதாக, வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பேச முடியாத நாவுகள் பேசட்டும் ஆண்டவரே. எழுத கர்த்தாவே பார்க்க முடியாத கண்கள் பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இன்னும் பலதரப்பட்ட இருதய வியாதியினால் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் கர்த்தாவே ஆண்டவர் சிறுநீரக வியாதியினால் ஆண்டவரே கர்த்தாவே குடல் வியாதிகளினால் ஆண்டவரே ரத்த ஆண்டவரே புற்று நோய்களினால் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதிகளையும் கூட அதிசயமாய் தேவனாய் கர்த்தர் நீங்க குணமாக்க வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும். வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் ஆய்ந்து கேட்ட ஒவ்வொருவரும் நாமத்தாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தா எங்களை வாசமையாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
தேவ வார்த்தை கேட்ட பிள்ளைகள் மேல் பூர்ணமான கிருபை இருக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயமானவர் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகள் தேட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் கொடுத்த வேலைகளை செய்யவும் ஆண்டவரை தேவன் தன்னிடத்தில் உள்ளதை தேவனிடத்திலே கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்கவும் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.